நாடாளுமன்ற வளாகத்தில் என்டிஏ எம்பிக்களின் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற குழு தலைவராக பிரதமர் மோடி தேர்வு செய்யப்பட இருக்கிறார். ராஜேஷ், இந்த கூட்டம் எவ்வளவு நேரம் நடைபெற இருக்கிறது? என்னென்ன முடிவுகளை எதிர்பார்க்கலாம் கூட்டம் முடிஞ்ச அப்புறம்? அந்த தொடர்பான விவரங்கள். இந்த கூட்டம் சுமார் 1 மணி நேரம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த கூட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் நாடாளுமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுப்பது. சட்டமன்றமாக இருந்தால் சட்டமன்ற குழு தலைவரை தேர்வு செய்வார்கள். அவர்தான் ஆளும் கட்சியினுடைய தரப்பிலே முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுவார். அதே போல நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையிலே நாடாளுமன்ற குழு தலைவர், அதாவது ஆளும் தரப்பினுடைய அந்த பெரும்பான்மை எம்பிக்களினுடைய தலைவராக அவர் இருப்பார். எதிர்கட்சியாக இருந்தால் எதிர்கட்சி தலைவர் என்கிறோம். அதே போல ஆளும் தரப்பில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற குழு தலைவர் தான் சட்டமன்றத்திலே முதலமைச்சராகவும் பாராளுமன்றத்திலே பிரதமராகவும் இருப்பார். எனவே இந்த குழுவினுடைய முக்கிய கூட்டம் என்பது இந்த ஆட்சியினுடைய தொடக்கத்தில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டம் என்பதனால இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக பார்க்கப்படுகின்றது. அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் கூறி இந்த கூட்டமானது தற்போது தொடங்கி இருக்கின்றது. இந்த கூட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் நாம் முன்பு குறிப்பிட்டது போல நாடாளுமன்ற குழு தலைவரை தேர்வு செய்வது. அதாவது நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்படுவர் பிரதமர் மோடியை தான் தேர்வு செய்ய இருக்கிறார்கள். ஏனென்றால் நாடாளுமன்ற குழு தலைவர் தான் பிரதமராக செயல்படுவார். எனவே பிரதமர் நரேந்திர மோடி தற்போது நாடாளுமன்ற குழு தலைவராக பாஜக எம்பிக்கள் மற்றும் கூட்டணி கட்சி எம்பிக்களால் தேர்வு செய்யப்பட இருக்கின்றார். அவர் தேர்வு செய்யப்பட்ட பிறகு எம்பிக்களுடைய அந்த ஆதரவு கடிதம் பெறப்படும். அந்த ஆதரவு கடிதத்துடன் சென்று குடியரசுத் தலைவரை சந்தித்து இன்று மாலையிலே ஆட்சி அமைக்க உரிமை கோர இருக்கின்றார்கள். அதற்காக தேதி, நேரம் போன்றவை எல்லாம் குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று மாலை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இது தொடர்பாக அண்டை நாடுகள் இருக்கக்கூடிய இலங்கை, வங்கதேசம் உள்ளிட்ட பூடான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களுக்கும் அந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. நாடாளுமன்ற குழு கூட்டம் தற்போது தொடங்கி இருக்கின்றது. இது எம்பிக்களுடைய கூட்டம் ஒருபுறம் என்றாலும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளின் தலைவர்களுக்கும் கூட அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையிலே பார்க்கும்போது அந்த கூட்டணியிலே இடம்பெற்றிருந்த நாடு முழுவதும் இருந்து பல்வேறு தலைவர்கள் அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்கள் வந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலிருந்து ஓபிஎஸ், அதே போல டிடிவி தினகரன் உள்ளிட்டோரெல்லாம் கூட என்டிஏ கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அவர்கள் வந்திருக்கின்றார்கள். எனவே இந்த கூட்டத்தை பொறுத்தவரையிலே தற்போது நடைபெறக்கூடிய எம்பிக்கள் கூட்டத்தை பொறுத்தவரை நாடாளுமன்ற வளாகத்தில் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சர்கள் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். பாஜக கூட்டணியினுடைய அந்த எம்பிக்கள் மட்டும் இல்லாமல் சுயேட்சைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலரும் கூட இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கின்றார்கள். சுயேட்சைகளாக தேர்வு செய்யப்பட்டவர்களில் பலரும் பாஜகவிற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் அவர்களும் இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள். நாம் தற்போது பார்க்கின்றோம் திரையிலே பார்க்கக்கூடிய காட்சி. மேடையிலே கூட்டணி கட்சி தலைவர்கள், தற்போது ஆளும் தரப்பில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள், அதாவது அமித்ஷா, ஜேபி நட்டா உள்ளிட்ட பல தலைவர்களும் பங்கேற்றிருக்கின்றார்கள். அதனோடு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்ட பல தலைவர்கள் இதில் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அந்த கட்சிகளை சார்ந்த எம்பிக்கள், அதே போல பாஜகவினுடைய பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள், அந்தந்த மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர்கள், அதே போல பாஜகவினுடைய மாநில தலைவர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கூட இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கின்றார்கள். எனவே இந்த கூட்டம் என்பது தேசிய அளவில் கவனம் பெறக்கூடிய ஒரு முக்கியமான கூட்டமாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் 2 தினங்களுக்கு முன்பு பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காத காரணத்தால் ஆட்சி அமைக்கப் போவது பாஜகவா அல்லது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியா என்று ஒரு சிறு பரபரப்பு இருந்து வந்தது. ஆனால் போதுமான அளவிற்கு பெரும்பான்மைக்கு தேவையானதை விட அதிகமாகவே தங்கள் கூட்டணி தரப்பில் எம்பிக்கள் இருப்பதனாலே தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சி அமைக்கும் என தெரிவிக்கப்பட்டது. எனவே அந்த அடிப்படையிலே தற்போது தெலுங்கு தேசம் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு, அதே போல நிதிஷ்குமார் உள்ளிட்டோரெல்லாம் மேடையிலே அவர்கள் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை நாம் திரையிலே பார்க்கின்றோம். பல்வேறு கட்சிகளினுடைய தலைவர்கள் தற்போது மேடையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கீழே தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்கள், குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அந்த எம்பிக்கள் மற்றும் பல்வேறு சுயேட்சைகளும் கூட தேர்வு செய்யப்பட்டவர்கள் இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட பலரும் முன் வரிசைகளில் இடம் கொடுக்கப்பட்டு அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.